இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th மேக்ஸ் சமச்சீர் சாப்டர் 3ல வந்து எக்ஸசைஸ் 3.1ல வந்து 5th சம் ஆட் த ஃபாலோயிங். இது வந்து ஜஸ்ட் ஆட் பண்றது மட்டும் தான்டா. பி ஆஃப் எக்ஸ் மேலே எழுதிக்கோங்க 6x² 7x + 2ன்னு. கியூ ஆஃப் எக்ஸ் கீழே எழுதுங்க. பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை, அதனால எக்ஸ் கியூப்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இல்லாத பகுதிக்கு எக்ஸ் 0ன்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ ப்ளஸ் 15 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 17 மைனஸ் மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸ் 14x ப்ளஸ் 6x², அப்புறம் 6x³ சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகே பாப்பா. இதில் செகண்ட் சம் பாருங்க. செகண்ட் சம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹெச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் x³ இருக்குது, ஸ்கொயர்டு இல்லை, அதுக்கு பதிலாக நான் 0x² வச்சுக்கிறேன். ஸோ மைனஸ் 6x ப்ளஸ் 1. அடுத்து 7x² ப்ளஸ்ஸு 17x மைனஸ் 9 சப்ட்ராக்ஷன் பண்ணுங்க, போச்சுன்னா மைனஸ் 8 சரிங்களா? இது ரெண்டு ஆட் பண்ண மாக்கும் ப்ளஸ்ஸு 11x அப்புறம் ப்ளஸ் 7x² ப்ளஸ் 7x³ ஓகேவாப்பா. அடுத்து வந்து பாருங்க தேர்டு சம் அதே மாதிரி தான். நம்ம எப்படி ஆட் பண்ணுறோன்னு பாருங்க. x⁴ இருக்கு, கியூப்லாம் இல்லை. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 0 கொடுத்துக்கலாம். அப்போ 0x³ மைனஸ் 5x², எக்ஸ் வேல்யூவும் இல்லை, அதனால் அதுக்கு 0x கொடுத்துக்கலாம், ப்ளஸ் 9. அடுத்து 6x³ மைனஸ் 6x³ ப்ளஸ் 7x, x² இல்லாதனால 0 போட்டு 7x மைனஸ் 15. ஸோ இதை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது, 15ல் 9 போச்சுன்னா மைனஸ் 6 ப்ளஸ் 7x, அடுத்து மைனஸ் 5x² மைனஸ் 6x³ 16x⁴. இப்போ அது வரைக்கும் அடிஷன் முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் பார்ட் வந்து பாருங்கள், சப்ட்ராக்ஷன் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் பண்ணால் ஒரு சின்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, செகண்ட் வேல்யூ எல்லாத்துலேயும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வேல்யூவை அப்படியே எழுதிக்கலாம், அதாவது 7x² ப்ளஸ் 6x மைனஸ் 1 எழுதிக்கலாம். பட் செகண்ட் வேல்யூ எழுதி முடிச்சுட்டு சைனை சேஞ்ச் பண்ணுங்கள். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸு, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு, அவ்வளோதான். 9ல் 1 போச்சுன்னா 8, பிக் நம்பர் சைன். ஸோ மைனஸ் ப்ளஸ் 0 வந்துருமா, 7x². சரிங்களா? இதில் டிகிரி கேட்டிருப்பாங்க. இதோட டிகிரி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்களாக்கும் ஸ்கொயர்டு. இதில் எல்லாத்துலேயும் எதில் ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கோ அது வந்து டிகிரி எக்ஸ் பவர் வேல்யூ எது ஹையஸ்டாக இருக்கோ அது டிகிரி தான். லாஸ்ட் சம்முக்குமே கேட்டிருப்பாங்க, அதை நீங்களே எழுதிக்கங்க. அடுத்து பாருங்கள், 6x² மைனஸ் 7y + 2. இதில் வந்து 6x³ வந்து பாருங்கள், ஆமாம் x³ y³ வந்து முன்னாடி எடுத்து எழுதிடலாம், மற்றதுக்கெல்லாம் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். எழுதிட்டமாக்கும் 2, அப்புறம் மைனஸ் 14y + 2. அடுத்து வந்து என்னது, ப்ளஸ் 6y² மைனஸ் y³ சரிங்களா? அடுத்து தேர்டு சம் பாருங்கள். இதில் டிகிரி என்னது, 3 தான், பவர் வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. அடுத்து என்னது, தேர்டு சம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்களாக்கும். ஹெச் ஆஃப் Z கொடுத்துருக்காங்க. ஸோ Z⁴ மைனஸ் 6Z⁴, x³ இல்லை 0 போட்டுடலாம், x² இல்லை 0, எக்ஸும் இல்லை 0 போட்டு, சாரி Z இருக்குது, ஓகே. அடுத்து 6x² ப்ளஸ் 10Z மைனஸ் 7, அவ்வளோதான். இதில் பண்ண சைன் சேஞ்ச் பண்ணிடுங்க, ஏன்னா சப்ட்ராக்ஷன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். ப்ளஸ் 7 அப்புறம் எவ்வளோ ஆச்சு, 9Z மைனஸ் 9Z, அப்புறம் மைனஸ் 6Z², 0 போடலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். அடுத்து வந்து மைனஸ் 6Z⁴, அடுத்து 0 போட்டுக்கலாம் சரிங்களா? அவ்வளோதான்டாப்பா ஆன்சர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்ஸ். இந்த சம்மர் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.